இன்றைக்கி விருத்தாச்சலம் வேளாண் நிலையத்தில் வந்து காளான் வளர்ப்புக்கான பயிற்சிங்க. காளான் வளர்ப்புக்கு தேவையானது வைக்கோலை நல்லா வேக வச்சு நல்லா காய வச்சு ரொம்ப ஈரமெல்லாம் புழிஞ்சால் வந்து தண்ணி விழக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் லேசான காய்ச்சல் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரை வந்து கீழே நல்லா மடிச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ விதைகள்லாம் வந்து தட்டில் கொட்டிட்டு இந்த காளான் வளர்ப்புக்கு நம்ம செய்ய பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு கழுவிடணும். அதுக்கப்புறம் தலையை சொரியறது, ஃபோன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இதை பார்க்கக்கூடாது. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் இதே தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பெருசாக அதிகமாக விதைகள் போட தேவையில்ல. இந்த வைக்கோல் நல்லா சுருட்டி நல்லா வைக்கோல் வந்து அழுத்தி அழுத்தி வச்சு விடணுங்க. எந்த அளவுக்கு நம்மளால் ரொட்டேட் பண்ணி அழுத்தி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தணும். இதில் காமிச்சிருக்கிறது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா அழுத்தி விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம விதைகளே போட ஆரம்பிக்கணும். இந்த பெட் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. இது கரெக்டாக கடைசியாக நம்ம போட்டு முடிக்கும்போது ஒரு 3.5 கிலோ இது வெயிட் இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அது பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு கைப்பிடி எடுத்த விதைகளை நல்ல ஓரங்கள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நடுவில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல, ஓரங்களில் அதிகமாக போடணும். இதுவே பால் காளானாக இருந்தால் நம்ம வந்து நடுவில் வந்து அதிக விதைகள் போடணும், சைடில் கம்மியாக போடணும். நம்ம ஃபஸ்ட் லேயர் போட்ட மாதிரியே இப்போ ஒரு 5 லேயர் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு பெட்டுமே இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி ரொம்ப டைட்டாக தான் நம்ம போடணும். அப்போ தான் நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். மஷ்ரூம்லேருந்து நமக்கு நல்ல கல்டிவேட் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைட்டாக கட்டிட்டு ஒவ்வொரு சைட்லேயும் வந்து 5 ஓட்டைகள் போடணும். அந்த விதைகளுக்கு மேலே வந்து கோணி ஊசியால் ஹோல் போட்டுக்கலாம். நம்ம ஹோல் போட்டு முடித்த உடனே நல்லா வந்து பேக்கை நல்லா சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கணும். நல்லா தட்டி விட்டு டைட்டாக வந்து பிடிச்சி நம்ம போடணும். இந்த காளான் பேக் வந்து நம்ம கொண்டு போயிட்டு நம்மளோட காளான் குடியில் வச்சிடலாம். அங்கே வச்சு நம்ம ப்ராப்பராக பராமரிக்கும் போது 7 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு வந்து கல்டிவேஷன். நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். சில காளான் வந்து 10 நாளும் ஆகலாம். 90 நாள் வரைக்கும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். கேவிகேக்கு வந்து கற்றுக்கிறவங்களுக்காக டெமோக்காக இந்த குடில் இருக்குது. ஏற்கனவே செய்து வச்சது எல்லாமே கொஞ்சம் முளைப்பு வந்துருக்கு பாருங்கள். இப்போ வர காலகட்டத்தில் காளானுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இதில் கான்சன்ட்ரேட் கூட பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.